Hey guys, welcome back to JPD's Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி மக்களே, 2 நாளா வெளியூர் போக வேண்டிய சிச்சுவேஷன், அதனால வீடியோ போட முடியல. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நம்ம Once Upon a Time சீசன் 4 ஓட 15வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் மத்த எபிசோட விட கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஏன்னா வளவளன்னு உள்ள பேசிட்டே இருந்தானுங்க. அதனால தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கட் பண்ணிட்டு தேவையான விஷயத்தை மட்டும் உள்ள சேர்த்திருக்கேன். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சீசன் எபிசோட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த கதை உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைமா நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். 15வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஸ்டோரி புக் காமிக்கிறாங்க. அங்க ரெஜினா அந்த 3 வில்லன்ஸ் கிட்ட வரா. நீ இங்க என்ன பண்ற ரெஜினான்னு மேலஃபிசன் கேட்க, எப்படி நீ என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணுவ, உனக்கு எதுக்கு சிரமத்தை கொடுக்கணும்னு நானே இங்க வந்துட்டேன்னு ரெஜினா சொல்றா. நான் உன்னை கொல்றதுக்காக தான் இங்க திரும்ப வந்து நீ நினைக்கிறியான்னு அவ கேட்க, ஆமா நான் தானே உன்னை 30 வருஷமா அந்த கோவாக்குள்ள அடைச்சு வச்சேன்னு அவ சொல்றா. எனக்கு நடந்த கொடுமையை கம்பேர் பண்ணா நீ எனக்கு பண்ணது ஒண்ணுமே இல்லைன்னு மேலஃபிசன் சொல்றா. நீ அந்த ஹீரோஸ் கூட பழகிட்டு இருக்கல, கொஞ்சம் கவனமா இரு. அவங்க மோசமானவங்கன்னு குறியல சொல்ல, நான் ஒண்ணும் வேணும்னே அவங்க கூட பழகல. இந்த ஊர்ல வாழ்றதுக்காக அப்படி பண்ண வேண்டியதா இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் நான் அவங்களை எந்த அளவுக்கு பழி வாங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன்னு ரெஜினா சொல்றா. சரி, அப்ப எங்க கூட சேர விரும்புற, கரெக்டா? அப்ப இத குடி. நீ உண்மையை சொல்றியா இல்ல பொய் சொல்றியான்னு பார்க்கலான்னு மேலஃபிசன்ட் ஒரு ட்ரிங்க் எடுத்து கொடுக்குறா. ரெஜினாவும் யோசிக்காம அதை வாங்கி குடிச்சிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த கால ஃபேரிலாண்ட காமிக்கிறாங்க. அங்க ஸ்னோ ஒயிட் குதிரையில போறதை பார்த்துட்டு ரெஜினா செம்ம கோவத்துல அங்க இருந்த மெடல் எல்லாம் கீழே தூக்கி போட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க ரம்பிள் வரா. நீ எனக்கு மேஜிக் கத்து கொடுக்குறேன்னு சொன்ன, அதை வச்சு என்னால அவளை பழி வாங்க முடியும்னு சொன்னேன்னு அவ சொல்ல, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்றான். சரி, உன் கையில வச்சிருக்கிறது என்னன்னு கேட்க, இது மேலஃபிசன்ட்டோட ஸ்பெல் புக்னு சொல்றான். அது என் அம்மா கிட்ட தான் இருந்துச்சு. அதை விட ஸ்னோ ஒயிட் வளர்றத பார்த்தா கடுப்பா இருக்கு. அவளை நான் பழி வாங்கணும்னு சொல்ல, அவனு கண்ணாடியில ஒரு இடத்த காமிக்கிறான். இது வேஸ்ட்லேண்ட். முன்னாடி இது செழிப்பான காடா இருந்துச்சு. மேலஃபிசன்ட் தான் அந்த காடை எரிச்சா. ஆனா இன்னும் அவ எரிச்ச ஒரு மரம் மட்டும் தீயில எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றான். அவ எப்படி அதை பண்ணான்னு கேட்க, சக்தி வாய்ந்த மந்திரத்தால அதை செய்ய அவளோட பாதி வாழ்நாள செலவழிச்சா. நீ இவ்வளவு அவசரப்பட்டா உன்னால அவளை மாதிரி எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றான். நீ சும்மா வெறும் காரணம் தான் சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு உனக்கு திறமை இல்லைன்னு சொல்லி போடுறா. ஓ, அப்ப அவ உனக்கு உதவான்னு நினைக்கிறியா? சரி, அவகிட்டே போய் கத்துக்கன்னு சொல்லிட்டு அவளை வேஸ்ட்லேண்டுக்கே அனுப்பி வச்சிடறான். அங்க அந்த ஒரு மரம் மட்டும் கொழுந்து விட்டு எரியுது. அங்கதான் மேலஃபிசன்ட்டோட கோட்டையும் இருக்கு. இப்ப மேலஃபிசன்ட்டோட புக்கும் ரெஜினா கையில தான் இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல ஸ்னோவும் சார்மிங்கும் எம்மா கிட்ட ரெஜினா அண்டர் கவர்ல அவங்க கூட சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றா. ஏன் இப்படி பண்ணீங்க? முன்னாடியே என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? நான் அதை பண்ணிருப்பேன். நியூயார்க்ல என் வேலையே இதுதான் அவ சொல்ல தெரியும். ஆனா இதுக்கு ரெஜினா தான் கரெக்டா இருப்பான்னு தோணுச்சுன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த சைடு 4 பேர் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்க எப்படி அவளை உயிரோட கொண்டு வந்தீங்கன்னு ரெஜினா கேட்க, சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு மேலஃபிசன் சொல்றா. இப்ப கரெக்டா ட்ரெயின் வரும்போது ட்ராக்ல காரை நிறுத்திடுறாங்க. இப்ப ட்ரெயினும் வேகமா வந்துகிட்டு இருக்கு. நீ என்ன பண்றேன்னு ரெஜினா கேட்க, எனக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடுறோம், உனக்கு பிடிக்கலன்னா இறங்கி போயிட்டுன்னு குறியல சொல்றா. அவளும் வேற வழி இல்லாம கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கா. இப்ப கரெக்டா ட்ரெயின் பக்கத்துல வரவும் கார் அங்க இருந்து மறைஞ்சு சைட்ல வந்துருது. என்ன எங்க விளையாட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்க, இந்த பாப்பா விளையாட்டை விட்டுட்டு உண்மையான விளையாட்டை விளையாட ஆரம்பிக்கலாமான்னு ரெஜினா சொல்றா. இப்ப இந்த சைடு பெல்லோ ஹென்ரியும் பினோக்கியோட பையில இருந்து எடுத்த டிராயிங்ல இருந்த டோரை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டோருக்கும் இந்த புக் எழுதின ரைட்டருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னு ஹென்றி சொல்றான். இப்ப இந்த சைடு எம்மா வேகமா கார்ல வரா. என்ன ஆச்சுன்னு ஹூக் கிட்ட கேட்க, ரெஜினாவும் அந்த 3 வில்லன்ஸும் சண்டை போட்டு கிரானியோட கடையை எரிச்சிட்டாங்க போலன்னு சொல்றான். ஆனா அவளை வீட்லயே ஆளக்கானா, ஆபீஸ்லயே ஆளக்கானா. ஒருவேளை ரெஜினாவோட அண்டர் கவர் மேட்டர் தெரிஞ்சு அவளை ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு எம்மா சொல்றா. இப்ப இந்த சைடு ஸ்னோவும் சார்மிங்கும் ரெஜினாவை தேடி காட்டுக்குள்ள வராங்க. அங்க ஒரு கார் எரிஞ்சு போய் கிடக்கு. அப்ப அங்க ரெஜினா வரா. உனக்கு ஒண்ணும் ஆகலைன்னு கேட்க, நேத்து நைட்டு நான் கெட்டவனு ப்ரூவ் பண்ண மேலஃபிசனுக்கு சில விஷயங்களை செஞ்சு காமிக்க வேண்டியதா இருந்துச்சு. அதான் கடையை எரிச்சோம், காரையும் எரிச்சிட்டோம். சரி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இனி நம்ம ரகசியமா தான் சந்திக்கணும். அவங்க எதையும் மறைக்கிறாங்க, அது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு ரெஜினா சொல்ல, அது என்னன்னு ஸ்னோ கேக்குறா. எனக்கும் தெரியல, சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த கால ஃபேரிலாண்ட காமிக்கிறாங்க. அங்க ரெஜினா மேலஃபிசன்ட்டோட கோட்டைக்குள்ள வரா. மேலஃபிசன், நீ இங்கதான் இருக்கியா? நான் பேசிக் மேஜிக்க கத்துக்கிட்டு இருக்கேன், உன்னால எனக்கு கத்து தர முடியுமான்னு கேக்குறா. அப்ப அவளோட வாய்ஸ் மட்டும் கேக்குது. நீ எந்த அளவுக்கு உன் மேஜிக்க கத்துக்கிட்டேன்னு எனக்கு காட்டுன்னு அவ சொல்ல, இவளும் மேஜிக்கை யூஸ் பண்ணி விறக பத்த வைக்கிறா. பரவாயில்ல, நல்லா தான் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே மேலஃபிசன்ட் அங்க வரா. கடந்த சில வருஷங்களா என் மேஜிக் ரொம்ப வீக்கா இருக்கு, என் ஃபயர் பவர் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஊசி எடுத்து அவ கையில குத்துறா. அது என்னன்னு ரெஜினா கேட்க, இதுவா, இது ஸ்லீப்பிங் கட்ஸ் தர ஸ்பெல். சரி, என்ன நீ நினைச்ச மாதிரி மேலஃபிசன்ட் இங்க இல்லைன்னு நினைக்கிறியான்னு அவ கேட்க, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு ரெஜினா கேக்குறா. பிரையர் ரோஸ் அவ தான் என்ன ஸ்லீப்பிங் கட்ஸால பாதிக்கப்பட வச்சா. அதுல இருந்து நான் எதையுமே பண்றது இல்ல, இனி நான் எதை பத்தி கவலைப்பட போறது இல்லைன்னு அவ சொல்றா. ஆனா நான் பார்த்த மேலஃபிசன்ட் எப்பவுமே
எப்பவுமே பின்வாங்க மாட்டா. உண்மையிலே நீ யாருன்னு யோசிச்சு பாருன்னு அவ சொல்ல, அவளும் திடீர்னு கோவப்பட்டு இருந்துருச்சு. அந்த மேலபிசன்ட் ரொம்ப மோசமானவ, நீ அவளை இன்சல்ட் பண்ணா அவ உன்னை டிராகனா மாதிரி தின்றுவா. உன் நல்ல நேரம் காலையிலே அவ சாப்பிட்டு முடிச்சிட்டா, உடனே என் கோட்டையை விட்டு வெளியே போன்னு சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல 3 வில்லன்ஸும் ரம்பிள் கிட்ட வராங்க. நைட்டு ஃபுல்லா எங்க இருந்தீங்கன்னு அவன் கேட்க, ரெஜினா எங்களை தேடி வந்தான்னு மேலபிசன்ட் சொல்றா. நம்ம பிளான பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாது, அதான் இன்ஃபர்மேஷனை தேடி சுத்திக்கிட்டு இருக்கான்னு குறியலா சொல்ல, நம்ம பிளானுக்கு அவளை யூஸ் பண்ணலான்னு அவன் சொல்றான். அவன் நமக்கு உதவி பண்ணுவான்னு நினைக்கிறியான்னு மேலபிசன்ட் கேட்க, அவ ஏற்கனவே ஒரு தடவை அவன் காதல் நிலை இழந்தப்ப ஒரு மான்ஸ்டரா மாறிட்டா. இப்ப 2வது தடவை அவன் காதல் நிலை இழந்து ரொம்ப வேதனையில இருக்கான்னு சொல்றான். பலிதான் நம்மள ஸ்ட்ராங் ஆக்கும்னு அவ சொல்ல, ஆமா இன்னைக்கு நைட்டு நம்ம தொடங்க போற பொருளை கண்டிப்பா ரெஜினா எந்த சைடு இருக்க போறான்னு தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா கடந்த கால ஃபேரிலாண்ட காமிக்கிறாங்க. அங்க ரெஜினா நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்ப ஒரு குதிரை வண்டி வருது. ஏன் நடந்து போறீங்க, வாங்க நான் ஒரு அரச கல்யாணத்துக்கு போறேன், இடையில உங்களை டிராப் பண்றேன்னு உள்ள இருக்கிறவன் சொல்றான். யாரோட கல்யாணம் அவ கேட்க, பிரையர் ரோஸோட மக ஆரோராவுக்குன்னு சொல்றான். இதை கேட்டு அவளும் வேகமா மேலபிசன்ட் கிட்ட வந்து, பிரையர் ரோஸோட பொண்ணுக்கு கல்யாணம், அவங்களே சந்தோஷமா இருக்காங்க, பாதிக்கப்பட்ட நீ பழி வாங்காம சும்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க ஏன்னு கேட்க, ஏன் என் மேல இவ்வளவு அக்கறை காமிக்கிறேன்னு அவ கேக்குறா. உன்ன மாதிரி சக்தி வாய்ந்த ஒருத்தராலேயே பழி வாங்க முடியலனா என்னாலையும் பழி வாங்க முடியாதுன்னு தோணுதுன்னு அவ சொல்ல, அப்போ உன்கிட்ட இருந்தும் யாரோ ஒரு முக்கியமான பொருளை பறிச்சுக்கிட்டாங்கன்னு அவ சொல்றா. ஆமா அவ என் பொறுப்புல தான் வளர்றா, ஆனா இன்னும் அவளை என்னால பழி வாங்க முடியலன்னு ரெஜினா சொல்றா. நான் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் தரேன், பழி வாங்குற எண்ணத்தை கைவிட்டுரு, உன் கவனத்தை வேற ஏதாவது ஹாபில செலுத்துன்னு சொல்றா. என்னால முடியாது, நீ திரும்ப மோசமான டிராகனா மாதிரி சண்டை போடுறதுக்கு இந்த ஒரு காரணம் பத்தாதா, அவங்க அங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு அவ சொல்ல, என்னால முடியாது, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே என் நெருப்பு சக்தியை இழந்துட்டேன்னு அவ சொல்றா. அப்ப அதை மீட் எடுப்போம்னு ரெஜினா சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல ரெஜினாவும் மேலபிசன்ட்டும் பேசிட்டு இருக்காங்க. மேலபிசன்ட் அவளுக்கு பெயின் கில்லர் டேப்லெட்டை கொடுத்துட்டு, இன்னைக்கு நைட் ரெடியாரு, ஒரு வேலை இருக்கு, அப்புறம் நாங்க ஏன் இங்க இருக்கோம்னு நீ தெரிஞ்சுக்க ஆசைப்படுறல, ஒன்ன மாதிரி தான் நாங்களும் அந்த ஃபேரி புக்கோட பிரைட்டரை தான் தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றா. பிரைட்டரை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு அவ கேட்க, ரம்பிள் தான் நியூயார்க்ல குரியலா கிட்ட அந்த புக்கை பத்தி சொன்னான்னு சொல்றா. ஆனா நான் பல மாசமா அந்த பிரைட்டரை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா முடியலன்னு சொல்றா. அதை கண்டுபிடிக்க உனக்கு தேவையானது புது டீமும் சில தடயங்களும் தான், அது என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறியா, ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்காக ஒரு வேலையை முடிக்கணும்னு சொல்றா. இப்ப ரெஜினாவும் நேரா வந்து மத்த எல்லார்கிட்டயும் அவங்க எதுக்காக இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டா. நான் என் வாழ்க்கையை மாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா அவங்க மொத்த கதையை மாத்தி வில்லன்ஸை ஜெயிக்க வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை எப்படி பண்றதுன்னு சில தடை அவங்க கிட்ட இருக்கு, அதை திருடுறதுக்காக தான் இன்னைக்கு நைட்டு என்ன அனுப்ப போறாங்கன்னு சொல்றா. சரி அப்ப நானும் உன் கூட வரேன்னு அம்மா சொல்றா. ரெஜினாவும் அது ஆபத்துன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இப்ப ரெஜினாவும் ஊருக்கு நடுவுல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சைடுல எம்மாவும் கார்ல இருந்து அவளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப குரியலாவோட கார் மட்டும் வருது. போலாமான்னு கேட்டுக்கிட்டு மேலபிசன்ட் பின்னாடி நிக்கிறா. இப்ப 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இந்த சைடு பெல்லும் ஸ்கார்லெட்டும் ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஹூக் வரான். பெல் நம்ம கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி அவளை தனியா கூட்டு போறான். ரம்பிளோட கத்தி இன்னும் இந்த ஊர்ல தானே இருக்கு, அந்த 3 பேர் கைக்கும் அது கிடைக்காம இருக்கணும், நம்ம உடனே அதை வேற இடத்துக்கு மாத்தணும், இது வரைக்கும் யாரும் நினைச்சு பார்க்காத இடமா இருக்கணும்னு சொல்றான். எங்கன்னு பெல் கேட்க, அதை பத்தி நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன்னு ஹூக் சொல்றான். இப்ப இந்த சைடு எம்மாவும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் நேரா பினோக்கியோட வீட்டுக்கு வராங்க. ஆனா பினோக்கியோவுக்கு இப்ப எதுவுமே ஞாபகம் இல்ல. ஏற்கனவே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்னு ரெஜினா சொல்ல, நீ ஹீரோஸ் கூட சுத்தி சுத்தி வில்லன் எப்படி நடந்துக்குவாங்கன்றதே மறந்துட்ட, இப்ப உள்ள போய் அவனை எனக்காக கடத்திடுவான்னு மேலபிசன்ட் சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த கால ஃபேரிலாண்ட்ல நீ எரிச்ச காட்டுல இன்னும் ஒரு மரம் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, அதுதான் உன்னோட ஸ்பார்க், அதுதான் மறுபடியும் உனக்கு நெருப்பு சக்தியை கொடுக்க போகுதுன்னு ரெஜினா சொல்லிட்டு மேலபிசன்ட் அந்த மரத்துக்கிட்ட கூட்டிட்டு வரா. இப்ப மேலபிசன்ட் அவன் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த மரத்துல இருந்த நெருப்பை அவளுக்குள்ள உறிஞ்சுக்கிறா. அது வேலை செஞ்சுச்சான்னு ரெஜினா கேட்க, சரியா தெரியலன்னு மேலபிசன்ட் சொல்றா. அப்ப அங்க சில பேர் குதிரையில வராங்க. குதிரையில உட்கார்ந்திருக்கால அவன் கிங் ஸ்டீபன், அவன் தான் ஆரோராவோட அப்பா. நீ ஆரோராவோட சந்தோஷத்தை எடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நீ தோத்துருவ, உன்னை அப்படி பண்ண விட மாட்டேன், அவளை கைது பண்ணுங்கன்னு சொல்றான். இப்ப அவங்களும் அவகிட்ட வர, அவளும் அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி டிராகனா மாற ட்ரை பண்றா. ஆனா அவளால முடியல. இப்ப அவனுங்களும் வாளை வச்சு அவளை லாக் பண்ணிடுறானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்ல பினோக்கியோவும் அவ அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ரெஜினா வரா. 2 பேரையும் மயக்கம் போட வச்சிடுறா. அப்ப அங்க எம்மா வரா. நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்க, நீ அவங்கள மயக்கம் போட வச்சத பார்த்தேன், இதுல ஏதோ தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் அவ சொல்ல, நீ உடனே இங்க இருந்து வெளியே போலேன்னா தான் தப்பாயிரும், அவங்க பினோக்கியோவை தான் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றா. அப்ப அவனை சீக்கிரமா பின்பக்கம் தூக்கிட்டு போயிடுவோன்னு அவ சொல்ல, அப்படியா, அப்ப மேலபிசன்ட் டிராகனா மாறினா என்ன நடக்கும், நான் அவனை பாதுகாப்பேன், அவனை காயப்படுத்த முயற்சி பண்ணா நான் அவங்களை எதிர்த்து போராடுவேன்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு கார் கிட்ட வரா. இப்ப 2 பேரும் காருக்குள்ள அவனை வச்சுட்டு கார்ல ஏறி கிளம்புறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த கால ஃபேரிலாண்ட்ல அவனுங்க 2 பேரையும் கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ரெஜினாவும் அவன் ஃபயர் பால வர வச்சு கயிறு அறுத்துட்டு ஃபயர் பால வர வச்சு மறுபடியும் அவங்களை அட்டாக் பண்றா. ஆனா 2வது தடவை அவ ஃபயர் பால் வர மாட்டேங்குது. அப்ப மேலபிசன்ட்டும் மறுபடியும் டிராகனா மாற ட்ரை பண்றா. இந்த தடவை அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் அதை பார்த்து தலை தெறிக்க ஓடுறானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்ல எம்மா ரெஜினாவோட லொகேஷனை பாத்துக்கிட்டு இருக்கா. அது நகரவே இல்ல. என்னன்னு வெளியே வந்து பார்த்தா ரெஜினாவை போன கீழே போட்டுட்டு போயிருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த கால ஃபேரிலாண்ட்ல மேலபிசன்ட் ஆரோரா கிட்ட வரா. ஆரோரா யாருன்னு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உன் அப்பா என்கிட்ட தோத்துட்டான், உன் அப்பா அம்மா 2 பேரையும் நான் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு
ஸ்லீப்பிங் கர்ஸ் ஊசியை வச்சு அவளை குத்தவும் அவளும் சாபத்தால பாதிக்கப்பட்டு தூங்கிடுறா. நீ இல்லாம இது எதுவுமே நடந்திருக்காது, நீ தான் நான் யாருன்றதை எனக்கு ஞாபகப்படுத்தின, ரொம்ப நன்றின்னு ரெஜினா கிட்ட சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்ல பெல் ரம்பிளோட கத்திய அவ ஒளிச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து எடுத்து ஹூக் கிட்ட கொடுக்க வரா. ரம்பிள் ஒருவேளை திரும்பி இங்க வந்தானா நான் அவனுக்கு பண்ண துரோகத்துக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல அவ சொல்ல. இப்ப அதை பத்தி கவலைப்படாதன்னு அவன் சொல்றான். ஒருவேளை ரம்பிள் ஏற்கனவே ஸ்டோரி புக்ல இருந்தா என்ன பண்றது, இந்த கத்தி தான் என்ன பாதுகாக்கும்னு அவ சொல்றா. சரி அப்ப அந்த கத்தியை யூஸ் பண்ணி அவனை கூப்பிடு, அவன் இங்க இருந்தா கண்டிப்பா வருவான்னு ஹூக் சொல்ல அவளும் கத்திய தூக்கி ரம்பிள் நீ இங்க இருந்தா என் முன்னாடி வான்னு சொல்றா. ஆனா அவன் வரல, அவன் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கத்தி அவன் கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப அவ போன உடனே ஹூக் ரம்பிளா மாறுறான். இப்ப புரியுதா பெல் கூப்பிடும் போது அவன் ஏன் வரலன்னு, ஏன்னா ஏற்கனவே ஹூக்கோட உருவத்துல அவன் முன்னாடி தான் இருந்திருக்கான். இப்ப ரம்பிளும் நேரா அவன் கடைக்கு போறான். உள்ள போகும்போது ஹூக்கா மாறி போறான். கத்தி சேஃபா இருக்கான்னு அவ கேட்க, ஆமா இங்க நடந்ததை பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அதுதான் கத்தியை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு ஒரே வழின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நெஞ்சில கை வச்சு சத்தியம் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கார்லெட்டை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அவ ரம்பிளை விட சிறந்தவனான்னு தெரியல, இப்போதைக்கு அவ என்ன கஷ்டத்தை மறந்து சிரிக்க வைக்கிறான். ஆமா உனக்கும் அவனுக்கு இடையில ஏதாவது பிரச்சனையா, ஏன் ரெண்டு பேரும் ஒத்து போக மாட்டேங்கிறேன்னு கேட்க, அவ எனக்கு சொந்தமான ஒரு பொருளை எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவளை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப கூட பாருங்களேன், அவன் போன உடனே பெல் ஸ்கார்லெட்டுக்கு கால் பண்ணி கடலை போட ஆரம்பிக்கிறா. இத பார்த்து அவனும் மனசு உடைஞ்சு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த கால பேரிலன்ல நீ எப்படி திரும்ப வந்தேன்னு ரம்பிள் ரெஜினா கிட்ட கேக்குறான். டிராகனோட உதவியால தான் அவ சொல்றா. ஆனா அவ சக்தியை இழந்துட்டான்னு கேள்விப்பட்டேன் அவன் சொல்ல. ஆமா அவ யாருன்னு நான் அவளுக்கு ஞாபகப்படுத்துவேன், அப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு, எனக்கு நீ தான் நல்ல விதமா கத்து கொடுத்துட்டு இருந்த டீச்சர்னு தோணுச்சுன்னு அவ சொல்ல. இத கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குன்னு அவன் சொல்றான். சரி அந்த குதிரை ஏன் மயங்கி கிடக்குன்னு அவன் கேட்க, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அது எந்திரிக்காதுன்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் கர்ஸ் ஊசியை காமிக்கிறா. இது நான் ஸ்னோ ஒயிட்டுக்காக கொண்டு வந்தேன். சரி நான் இப்ப மேஜிக்க கத்துக்க தயாராகிட்டேன்னு நினைக்கிறேன், அது கத்துக்க எவ்வளவு நாள் ஆகும், என்னால எப்போ பழி வாங்க முடியும்னு அவ கேக்குறா. இப்ப அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்ல ரெஜினாவும் மேலஃபிசன்ட்டும் ரம்பிளோட கேபினுக்கு வராங்க. இங்க எதுக்காக வந்திருக்கோம்னு ரெஜினா கேட்க, அப்ப அங்க ரம்பிள் வரான். நீ சொன்னது சரிதான், சில சமயம் ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்தும் டீச்சர் கத்துக்கணும்னு சொல்றான். அப்ப குரியலாவும் உர்சுலாவும் பினோக்கியோவை தூக்கிட்டு உள்ள வராங்க. அவனை என்ன பண்ண போறேன்னு ரெஜினா கேட்க, நம்ம இந்த பையன் கிட்ட எதையும் கேட்க போறது இல்ல, ஏன்னா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆனா அவன் இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட்ன்ற பேர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தான், அவங்க கிட்ட கேட்டா நமக்கு பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனை பழையபடி ஆகஸ்டா மாத்திடுறான். இப்ப அவனும் முழிச்சு பார்க்க இப்போ ஆரம்பிக்கலாம்னு ரம்பிள் கேக்குறான். அப்படியே 15வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஓகே இந்த 15வது எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 16வது எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.